ஸோ இந்த ஆப் பேரண்ட் ஜீனி ரொம்ப இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு தேவையான ஒரு ஆப் மாதிரி தெரியுது. அந்த ஸ்க்ரீன் அண்ட் சோஷியல் மீடியா தான் உங்கள் பசங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாறிடுச்சு. ஒரு பையனோ பொண்ணோ பாத்ரூம்குள்ளே ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு போனால் அதில் அவங்க யாரோட என்ன பேசுகிறாங்க, என்ன மாதிரி ஃபோட்டோ அனுப்புகிறாங்கன்னு தெரியாமல் இருக்காங்க தெரியுமா. பேரண்ட் ஜீனி வாஸ் ஆஃபரிங் மீ அ சொல்யூஷன். அந்த குழந்தை வந்து இந்த ஸ்கூலுக்கு போனோடனே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ரீ செலக்ட் பண்ணிக்கோங்க ஆப்ஸை. சோஷியல் மீடியா டிசேபிள் ஆகணும், இல்லை என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸ் டிசேபிள் ஆகணும், அந்த மாதிரி டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா குழந்தைகிட்ட ஃபோன் இருக்கலாம். த மினிட் தே ஸ்டெப் இன் த ரேடியஸ் அந்த ஆப்ஸ் மட்டும் will be restricted. ஸோ ஆப் வந்து எதுக்கு ஃப்ரீயாக வச்சுருக்கோம் அப்படின்னா we have to do good something better for the community. சோஷியல் மீடியாவை வீட்டில் எந்த இடத்துல அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். வெதர் இன்ஸ் ஹால் ஆர் பெட்ரூம், வெதர் டைனிங் ரூமில் இல்லை ஹால்லையா இல்லை, ஏன்னா அவங்க பெட்ரூமில் நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது, பாத்ரூமில் அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஆப்பை வந்து அப்பா அம்மா கிட்டேருந்து ஓடிபி கிடைக்காம அவங்க அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது, பண்ணலாம். பேரண்ட்ஸ் வந்து அந்த ஓடிபியை ஷேர் பண்ணாதான் they can uninstall the app. ஸோ மாதவன் சார் இந்த ஐடியா கேட்டு என்ன சொன்னார், அவர் எப்படி இந்த இதுக்குள்ளே வந்து அவரும் ஒரு பார்ட்னராக உள்ள வந்தார். ஸோ அது வந்து தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம், ராஜ்மஹால் மதுரை. ஸோ இந்த ஆப் பேரண்ட் ஜீனி ரொம்ப இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு தேவையான ஒரு ஆப் மாதிரி தெரியுது. பட் இந்த ஐடியா கேட்டோன்னே உங்களுக்கு என்ன சார் தோணுச்சு? பேரண்ட் ஜீனி ஆப் பற்றி நான் கேள்விப்படும்போது பொதுவாகவே அந்த ஒரு டீனேஜர் சன்னோட அப்பாவாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்குதுன்னு எனக்கு தெரியும். சின்ன வயசில் அப்பா அம்மா சொல்லுவாங்க இல்லையா, நல்ல பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடா, கெட்ட பசங்களோட சுத்தாத, ஏன்னா நீயும் கெட்டு போயிடுவ, பியர் ப்ரெஷர் ஒன்று இருக்குது அப்படிங்கிறது. இப்போ அதெல்லாம் சொல்ல முடியல, ஏன்னா அந்த ஸ்க்ரீன் அண்ட் சோஷியல் மீடியா தான் உங்கள் பசங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாறிடுச்சு. அவங்க எந்த மாதிரி கான்டென்ட் பார்க்குறாங்களோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்களுக்கு கிடைக்கிறாங்க சோஷியல் மீடியாலேயே. ஸோ அது வந்து ஒரு அப்பா அம்மாவால் அதை தடுக்க முடியல, தவிர்க்க முடியல, அதை வந்து தன்னோட குழந்தைய வந்து பாதுகாப்பாக வச்சுக்க முடியல. பிகாஸ் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்கள் யங் சன் ஒரு டாட்டர் உங்ககிட்ட பேசுகிற விதமே ஒரு வித்தியாசமான ஒரு விதமாக பேசுவாங்க. ரொம்ப வெஸ்டர்ன் சைல்டு மாதிரி பேசுவாங்க. வெஸ்டர்னில் இருக்கிற சைல்டோட ஃப்ரீடம் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி சில விஷயங்களாக அந்த மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது ஒரு அப்பா அம்மா தான் முடிவு பண்ணோம். சரி, இந்த ஐடியா ஃபஸ்ட்டு ஃபவுண்டர் சசி, ஸோ அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுறோம், இந்த ஹோல் கான்செப்ட் சொன்னார். கேட்டனே வந்து இட் வாஸ் அ நோ பிரெய்னர் ஃபார் மீ. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது லாஸ்ட் ஒரு 15-20 இயர்ஸாக செல்ஃபோன் வந்து எல்லாத்துட்டையும் இருக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குழந்தைங்கிட்ட ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. முன்னாடி வந்து நான் வந்து காலேஜ் படிக்கும் போது தான் ஃபஸ்ட்டு செல்ஃபோனே வந்தது, சரிங்களா. இப்போ வந்து ஒரு 2 வயசு குழந்தை வந்து அப்படியே ஜாலியாக ஸ்க்ரோல் பண்ணிருக்கோம். அதுக்கு பேச்சு வரதுக்கு முன்னாடியே ஃபோனை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரிஞ்சுது. ஸோ அது வந்து உங்களுக்கு நிறையா ஒரு அடிக்டிவாக ஆயிடுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த குழந்தை வர உங்கள் ரீல்ஸ் பார்த்து இல்லை வாட் எவர் இட் இஸ், அது வந்து இட்ஸ் பிகம் அ குளோபல் சேலஞ்ச். இப்போ இந்தியன் பேரண்ட்ஸ் மட்டும் கிடையாது, குளோபலாகவே எல்லா கண்ட்ரிலும் எல்லாம் கிராப்லிங் வித். ஓகே. ஸோ அப்போ வந்து ஒரு டெக்னாலஜி வந்து இப்போ ஃபோனை கையிலேருந்து பிடுங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ சொல்யூஷன். ஏன்னா டெக்னாலஜி இஸ் பிகம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அ லைஃப். அதை நம்ம எப்படி வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறது தான் பார்க்கணும் இல்லையா, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது இஸ் நாட் அ பாயிண்ட். ஸோ அந்த கேப்பை தான் இந்த ஆப் ஃபில் பண்ணுது. எப்படின்னா வந்து டோட்டல் பேன் கிடையாது, செல்ஃபோனை வச்சுங்க, அதில் வந்து ஹேவ் மாடரேஷன். ஸோ எதுவுமே ஒரு அளவுக்கு பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல நம்ம ஊரில், எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதே கான்செப்ட் தான், டு மேக் ஷூர் இட்ஸ் கைண்ட் ஆஃப் மானிட்டர்ட், சூப்பர்வைஸ் வித் த பேரண்ட்ஸ். ஸோ அந்த ஒரு கான்செப்ட் ரொம்ப பிடிச்சது. ஸோ ஐ செட் இட் இஸ் வெரி ரெலவெண்ட் இன்னைத்த சேலஞ்சஸ்க்கு, நமக்கு மட்டும் தான் ஃபார் த என்டையர் ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் டு கம். ஸோ தட் வாஸ் மை பிக்கஸ்ட் டேக் அவே அண்ட் ஆஹா மூமெண்ட் when I heard about the idea. ஆப் வந்து ஃபவுண்டட் பை 2 people. ஒன் இஸ் மை செல்ஃப் அண்ட் அதர் ஃபவுண்டர் இருக்கார், அவர் பேர் ஹரி. ஸோ ஒரிஜினலாக அந்த ஹரியோட குழந்தை ஹாசியான்னு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த ஹாசியா வந்து பெட்ரூமுக்கு போயிட்டு படிக்கிறாளா இல்லை இதில் இருக்காளா அப்படின்ற ஒரு டவுட்டில் தான் ஹி வாண்டட் டு சி எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணுறது குழந்தைய ரெகுலேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஐடியாவில் தான் ஆரம்பிச்சுது. ஓகே. ஸோ அதில் நாங்கள் பேசி இதை எப்படி என் வீட்லேயும் பண்ணுறது, எனக்கும் 3 குழந்தைங்க, 2 பொண்ணு, 13, 11 and 5. ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசித்து நம்ம வீட்டில் இதை ஒர்க் பண்ண முடியுமா, இதை அவங்க கேன் பி ரெகுலேட்டட், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் நம்ம வந்து ரெகுலேட் பண்ணி அவங்க ரூமில் இருக்கும்போது வேலை செய்யக்கூடாது, ஹார்ம்ஃபுல் சைட்ஸு, லிவிங் ரூம் மற்ற இடத்துல இருக்கும்போது வேலை செய்யலாம் அப்படின்ற ஒரு பிளானில் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ இன்ஃபேக்ட் ஒரு கராஜில் ஒரு ட்ராஷ் கேன் மேலே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சது இது. அதுக்கப்புறம் நமக்கு இவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னா
வை டோன்ட் வி டேக் இட் டு த என்டையர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி 7 கண்ட்ரீஸில் லான்ச் பண்ணுறோம். ஸோ அப்படி தான் இந்த ஆப்போட ஐடியா பார்ன் ஆச்சு. ஆசையான ஒரு பொண்ணுக்காக ஆரம்பித்து இப்போ இன்றைக்கி உலகம் முழுக்க எடுத்துகிட்டு போகிறோம். பட் ஒரு கிட்டத்தட்ட 10 வருஷம் முன்னாடி ப்ளூ வேல் அப்படிங்கிற ஒரு ஃபினாமினா வந்துருச்சு. கேட்டோன்னே நம்ம மனசு அப்படியே பயத்தோட நம்ம அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுதுல. ஆர்மியில் நேவிலலாம் வந்து ஒரு போராளியை ஒரு சோல்ஜரை வந்து நம்ம நாட்டுக்காக உயிர் கொடுங்கடா அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ எஃபர்ட் எடுக்க வேண்டியிருக்கு. அண்ட் அவங்க வந்து வீரத்தோடு அதை தியாகம் பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம எவ்வளோ மோட்டிவேட் பண்ணி அவங்க ஃபேமிலியை டேக் கேர் பண்ணி எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ப்ளூ வேல் மாதிரி ஒரு ஆப் வந்து ஒரு டீனேஜரை வந்து எல்லோரும் பண்ணி தன்னை வந்து ஹார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது பண்ணுறாங்க பசங்க. ஸோ இந்த மாதிரி பேட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடாது. இது இதை எப்படி ரெகுலேட் பண்ணுறது? ஒரு அப்பா அம்மா வந்து ஒரு பையனோ பொண்ணோ பாத்ரூம்குள்ளே ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு போனால் அதில் அவங்க யாரோட என்ன பேசுகிறாங்க, என்ன மாதிரி ஃபோட்டோ அனுப்புகிறாங்கன்னு தெரியாமல் இருக்காங்க தெரியுமா? இதெல்லாம் ஒரு பாதிப்புன்னு எனக்கு அப்போவே புரிஞ்சுது. அண்ட் பேரண்ட் ஜீனி வாஸ் ஆஃபரிங் மீ அ சொல்யூஷன் டு சால்வ் ஆல் திஸ் ப்ராப்ளம். அது எப்படின்னா, பேரண்ட் ஜீனி ஆப் உங்கள் ஃபோனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, குழந்தைங்களோட ஃபோன்லேயும் உங்கள் ஃபோன்லேயும் அந்த குழந்தைங்க வந்து இல்லை அந்த டீனேஜர்ஸ் சோஷியல் மீடியாவை வீட்டில் எந்த இடத்துல அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, வெதர் இன் ஹால் ஆர் பெட்ரூம், வெதர் டைனிங் ரூம்ல இல்ல ஹால்லையா இல்ல, ஏன்னா அவங்க பெட்ரூம்ல நீங்க அலோவ் பண்ணக்கூடாது, பாத்ரூம்ல அலோவ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்துச்சுன்னா ஓகே அப்பா அம்மா இருக்கிற இடத்துல அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க அலோவ் பண்ணலாம். இல்ல நான் இருக்கும்போது என் பக்கத்துல இருக்கும்போது அவங்க வந்து சோஷியல் மீடியா பார்க்கலாம் அப்படிங்கறத அலோவ் பண்ணலாம். அந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் அதுல இருக்கு. இதை நம்ம ஸ்கூல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் அஸ் வெல் அஸ் வீட்டில் அண்ட் நீங்கள் வந்து உங்கள் பசங்க எங்கே இருக்காங்களோ அதை ஜியோ டேக் பண்ணி இந்த ஏரியாவில் அவங்க வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணலாம். ஸோ அது ஒரு பயங்கரமான, ஐ தாட் இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்குது, ட்ரை டு டூ வெல் பை டூயிங் குட். ஸோ திஸ் லுக் லைக் அ வெஞ்சர் வேர் ஐ எம் டூயிங் சம்திங் தட் இஸ் குட் அண்ட் ஹோப்ஃபுல்லி வி வில் டூ வெல். அதான் அந்த ஒரு எண்ணத்தோடு தான் ஐ காட் அசோசியேட்டட் வித் பேரண்ட் ஜீனி. அண்ட் Xforia and their team have done many multiple successful projects before, and so this is one of their projects, so I'm very happy about it. பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா? அது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது அந்த ஆப் எல்லாருக்குமே? Absolutely user friendly. அது மட்டும் இல்லை, இது இந்தியாவில் முதல்ல நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஓகே, ஸோ முதல்ல அப்பா அம்மா வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இதில் அவங்களுக்கு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் வேணுமோ அதை ஆட் ஆன் பண்ணிக்கலாம். பட் இனிஷியலி அதை வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஃபார் த பேரண்ட்ஸ் டு see and use it. ஓகே, இங்கே கண்டிப்பாக வந்து ஐ திங்க் ஒரு பேரண்டால் இதை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இட் வில் பி தட் சிம்பிள். ஸோ ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்டென்ஷனி நாங்கள் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக வச்சுருக்கோம். இப்போது சில ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்கும். எந்த ஃபீச்சர் எங்கே இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. நிறையா ஃபீச்சர்ஸ் யூஸே பண்ண மாட்டேங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துங்களேன். ஸ்மார்ட் ஃபோன் இஸ் கேப்பபிள் ஆஃப் சோ மெனி திங்ஸ். ஆனால் எத்தனை பேருக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறோம், கரெக்டுங்களா? ஸோ மெயினாக என்ன வேணும் இப்போது ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ வந்து லொக்கேஷன் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆப்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ லெட்ஸே இப்போ ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகுதுன்னு வைங்களேன். உங்கள் ஸ்கூல் ஜோனை நீங்கள் செட் பண்ணுவீங்க. செட் பண்ணிவிட்டு அது ஒரு யூல் ஹேவ் அ ரேடியஸ் 100 மீட்டர்ஸ் அந்த ஸ்கூலில் ஒரு ரேடியஸ் போட்டுருவீங்க. அந்த குழந்தை வந்து அந்த ஸ்கூலுக்கு போனோடனே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ரீ செலக்ட் பண்ணுவீங்க ஆப்ஸை. சோஷியல் மீடியா டிசேபிள் ஆகணும், இல்லை என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸ் டிசேபிள் ஆகணும். அந்த மாதிரி டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா குழந்தைகிட்ட ஃபோன் இருக்கலாம். த மினிட் தே ஸ்டெப் இன் த ரேடியஸ் அந்த ஆப்ஸ் மட்டும் வில் பி ரெஸ்ட்ரிக்டட். ஆனால் ஃபோன் கையில் இருக்கும். யூ கேன் மேக் அ கால், யூ கேன் மெசேஜ், யூ கேன் டூ எவ்ரி அதர் திங். ஸோ டோட்டல் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. பட் அந்த மாதிரி அதுதான் மெயின் ஃபீச்சர். ஸ்கூல் ஒரு எக்ஸாம்பிள். வீட்டில் கூட யூ கேன் ஹேவ் த ஜோன். இப்போ வீட்டில் என்ன பண்ணியிருக்கோன்னா வந்து கிரானுலராக கூட யூ கேன் மானிட்டர். இப்போ நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைங்கன்னா வந்து ஃபோன் எடுத்துகிட்டு பெட்ரூம் போயிடுறாங்க. நிறைய நேரம் வெளியே வர மாட்டாங்க. பேரண்ட்ஸ்க்கும் சில்ட்ரனுக்கும் தெல் பி ஹியூஜ் கைண்ட் ஆஃப் டிஸ்கனெக்ட். எப்பாவது பார்ப்பாங்க. இப்போ கெஸ்ட் வராங்க, ஃபோன் எடுத்துகிட்டு தேல் ஆல் பி இன் தேர் ரெஸ்பெக்டிவ் ப்ரைவேட் ஸ்பேசஸ். வீட்டில் என்ன பண்ணாங்கன்னா பெட்ரூமில் மட்டும் யூ கேன் டிசேபிள் ஆர் வேறவர். லிவிங் ரூமில் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். அப்படி கூட வீ கேன் கைண்ட் ஆஃப் கோ கிரானுலர். ஆமாம். ஸோ அது வந்து உங்களுக்கு என்ன ஆகுனா வந்து லெட்ஸே இப்போ குழந்தைங்க வந்து ஃபோர்ஸ்ட் இப்போ உங்களுக்கு சோஷியல் மீடியா பார்க்கணும் என்ன பண்ணணும்னா லிவிங் ரூம் வந்து பார்த்துக்கும். லிவிங் ரூமில் பேரண்ட்ஸ் மோஸ்ட் லைக்லி இருப்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் அந்த ஒரு இன்ட்ராக்ஷன் உங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு கிரானுலர். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஆப்போட ஃபஸ்ட்டு வெப்சைட் போனீங்கனாலே ஃபஸ்ட்டு வருது பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி டு யூஸ் பேரண்டல் கண்ட்ரோல் அப்படின்னு தான் போட்டிருப்போம். ஓகே. ஸோ இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய டைம் இல்லை மானிட்டர் பண்ணுறதுக்கு.
ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் மானிட்டர் பண்ண முடியும் அப்படின்றது ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள். ஓகே. இப்போ நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து குழந்தைங்களோட வந்து போட்டுடுறாங்க. குழந்தைங்க வந்து பெட்ரூமில் இருக்குது, எனக்கு வந்து 30 minutes இன்ஸ்டாகிராம் பார்க்கணுன்னு சொல்லி உங்ககிட்ட விஷ் கேட்குறாங்க. பேரண்ட் ஜீனி, ஏன்னா அந்த ஜீனி வந்து உங்களுக்கு அம்மாவோ அப்பாவோ ரூபத்தில் விஷ் கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ பெட்ரூம்லேருந்து அவங்க 30 minutesக்கு எனக்கு இன்ஸ்டாகிராம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. கேட்டால் பேரண்ட் வந்து எங்கே இருந்தாலும் சரி, நான் இந்தியாவில் இருக்கேன், அவங்க யூஎஸில் இருந்தாலும் சரி, வேறு எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, கேட்குறாங்க அப்படின்னா நான் வந்து அதை பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணுறேன். அப்ரூவ் பண்ணேன்னா அவங்களுக்கு அந்த 30 நிமிஷம் போய் கிடைக்குது. ஸோ வி நோ தட் இவ்வளோ தான் அவங்களால பண்ண முடியும். 30 minutes எங்கே இருக்காங்க என்னன்றதை பார்த்து அப்ரூவ் பண்ணக்கூடிய ஃபீச்சர், இதுதான் மெயின் ஃபீச்சர். ஓகே. ஸோ வி பிளாக் பேஸ்ட் ஆன் லொக்கேஷன். எந்த ஆப்ஸை எந்த இடத்துல எப்போ எப்படி பிளாக் பண்ணணும் அப்படின்றது. குழந்தை ஸ்கூலுக்கு போச்சு அப்படின்னா வீட்டில் உட்காந்துட்டு இங்கிருந்து ஸ்கூலில் வந்து நீ யூடியூப்லாம் யூஸ் பண்ண முடியாத மாதிரி பண்ண முடியும். படிக்கிற ஆப்ஸ், ஏன்னா மெசேஜ் வேணும், நம்ம லொக்கேஷன் ட்ராக் பண்ணணும், அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸ்கூலில் என்ட்ரு ஆச்சுன்னா நம்ம ஆப்பே சொல்லிடும், உங்கள் பொண்ணு வந்து ஸ்கூலில் என்ட்ரு ஆகிடுச்சு, ஸ்கூலை விட்டு கிளம்புது, எல்லாமே ட்ராக் பண்ணிடும். எல்லாமே ட்ராக் பண்ணிடும். ஓகே. ஸோ இது எல்லா விதமான சேஃப்டி ஃபீச்சரும் எம்பெட் பண்ணி தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இன்னொரு ஃபீச்சர் என்ன பண்ணோன்னா வந்து as I told you, we never believe in banning everything, சரிங்களா? பிகாஸ் ஆல் ஒர்க் அண்ட் நோ ப்ளே மேக்ஸ் எவ்ரிபடி டல். சோஷியல் மீடியாவும் வேணும், அந்த ஒரு ரெஸ்பெக்ட் அதுவும் வேணும். ஸோ எப்போ குழந்தைங்க வேணும், they can request a wish. Can I use Instagram for 15 minutes அப்படின்னு they can ask a wish through the app. அப்போ parent will have the interaction. சரி நீ ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா, இந்த 15 minutes வச்சுக்கோ. or they can decide, இல்லை நீ அதை பண்ணலையா, அப்போது வெயிட் அதை பண்ணிட்டு வா. ஸோ அந்த மாதிரி, ஸோ அது ஒரு டிசிப்ளினாக இட் ஆல்சோ கம். அட் த சேம் டைம் even the kids will know they can access it any time provided their parents can allow. So these are the two main features. அது தவிர்த்து உங்களுக்கு லொக்கேஷன் ட்ராக்கிங் இருக்கும். லொக்கேஷன் ட்ராக்கிங்னா இப்போ வந்து லைவ் ட்ராக்கிங், அது ஒரு கான்செப்ட். இன்னொரு கான்செப்ட் என்னன்னா ஜஸ்ட் லைக் இன்டர்மிட்டன்ட் ட்ராக்கிங். இப்போ வந்து குழந்தை ஸ்கூலுக்கு போகுது, the minute the child enters the school zone, parents-க்கு alert வரும், the child is safely in the school zone. ஸ்கூலை விட்டு they are getting out, the child has left the school. ஸோ பேரண்ட்ஸ்க்கும் இட்ஸ் கம்ப்ளீட் பீஸ் ஆஃப் மைண்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்பெஷலி பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். குழந்தைங்க நிறையா கோச்சிங் கிளாஸ் அது நிறையா போகிறாங்க, கேர்ள் சில்ட்ரன் அண்ட் கைஸ் அண்ட் வாட் நாட், இல்லைங்களா? ஒன்ஸ் யூ கைண்ட் ஆஃப் லைக் நோ தீஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ், இட்ஸ் ஆட்டோமேட்டிக் பீஸ் ஆஃப் மைண்ட். ஸோ அது வந்து இன்னொரு ஆடட் ஃபீச்சர். இன்னும் 2-3 இருக்குது, பட் தீஸ் ஆர் த மெயின் திங்ஸ் விச் ஐ வாஸ் வெரி அட்ராக்டட் டு. ஸோ இப்போ நம்ம வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்க சில்ட்ரனோட ஃபோனில் ஏதோ இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க, பட் அவங்க சில்ட்ரன்ஸ் வந்து சரி அப்பா இல்லா டைமில் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ண முடியுமா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை அதுவுமே அவங்க அப்ரூவல் தேவையா? ரொம்ப நல்ல கேள்வி. ஓகே. ஸோ ஒரு குழந்தைங்களாம் இப்போ இருக்கிற ஸ்மார்ட் பசங்க எப்படி யோசிப்பாங்கன்னு எல்லா வகையிலையும் நம்ம யோசிச்சு தான் அந்த ஆப்பை பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இந்த ஆப்பை வந்து அப்பா அம்மா கிட்டேருந்து ஓடிபி கிடைக்காம அவங்க அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. இந்த ஆப்பை வந்து இப்போ நிறைய பேர் கோவப்படுவாங்க, பட் வி கான் ஹெல்ப் இட். இது வந்து VPN வச்சு யூஸ் பண்ண முடியாது. எங்கே VPN டிடெக்ட் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாவது சோர்ஸ் தெரியுதோ அது வந்து கனெக்டே ஆகாது. ஓகே. ஸோ இந்த மாதிரி பல ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ அன்லெஸ் த பேரண்ட்ஸ் வாண்ட், இதை வந்து பசங்க அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஓகே, சூப்பர். அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது, பண்ணலாம். எப்போ பண்ணலான்னா அவங்க டிலீட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா பேரண்ட்ஸ் இமெயிலுக்கு ஒரு OTP போகும். பேரண்ட்ஸ் வந்து அந்த ஓடிபியை ஷேர் பண்ணால் தான் தே கேன் அன்இன்ஸ்டால் த ஆப். செகண்ட் வந்து அவங்க லொக்கேஷன் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி GPS பேஸ்ட் அப்ளிகேஷன். ஸோ அவங்க வந்து சிம்பிளாக குழந்தைங்க என்ன பண்ணலாம், இந்த GPS ஆஃப் பண்ணிடலாம். அப்படி ஆஃப் பண்ண உடனே த ஆப் வில் டிடெக்ட் த GPS இஸ் ஸ்விட்ச்ட் ஆஃப், ஆப்ஸ் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும், வாட் எவர் ஆப்ஸ் ஆர் சப்போஸ் டு பி ரெஸ்ட்ரிக்டட். ஸோ அதுவும் பண்ண முடியாது. தேர்ட், இன்னும் சொஃபிஸ்டிகேட்டடாக போய் VPN யூஸ் பண்ணாங்கன்னு, தே கேன் சர்க்கமெண்ட் எவ்ரிதிங். ஸோ இந்த VPN நான் எனேபிள் பண்ணாலும் ஆப் வில் டிடெக்ட் இட் அண்ட் ஷட் டவுன் ஆல் த ஆப்ஸ். ஸோ இது வரைக்கும் அந்த 3 பண்ணியிருக்கோம். பட் த ஹோல் பாயிண்ட் இஸ் இது உங்களுக்கு வைரஸ் ஆன்டிவைரஸ்மே தானே. குழந்தைங்க வில் பிகம் மோர் ஸ்மார்ட்டர். இது எப்படி சர்க்கமெண்ட் பண்ணலான்ட்டு ஏதாவது ஐடியா வரும், அது வந்தோடனே வி ஹேவ் டு பிளக் இட். ஸோ இட் வில் பி அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. வி ஹவ் கைண்ட் ஆஃப் பிளக்ட். பர்ஃபெக்டான இருக்கு. ஆமாம். ஓகே. ஸோ முக்கியமாக ஏன் இது ரெகுலேட்டுன்னு திருப்பி சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து டிரைவிங் கிளாஸ் போகிறீங்க, உங்கள் பொண்ணு வந்து 18 வயசு, ஓகே, இனி டிரைவிங் பண்ணலாம். நீங்கள் டேரெக்டாக கார் எடுத்து ஹைவேல அனுப்பிச்சிருவீங்களா? பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு அவங்க டிரைவிங் கிளாஸ் போகணும், அவங்க போய் கற்றுக்கணும். கற்றுட்டதுக்கு அப்புறமும் நீங்கள் பண்ண மாட்டீங்க, பக்கத்தில் உட்காந்து சேஃபாக இருக்காளா ஓட்டுறாளான்னு பார்ப்பீங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஓட்ட கொடுப்பீங்க. பட் சோஷியல் மீடியா அப்படி கிடையாது. 18 வயசில் லைசன்ஸ் வாங்கணும்னு சொல்கிறோம், 1 வயசு 2 வயசு குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு நம்ம சோஷியல் மீடியாவை காட்டுறோம். பட் அதுக்கு நம்ம காட்டுறோம். பட் 6 வயசுக்கு அப்புறம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி குழந்தைங்க எடுத்து அவங்களே ப்ரௌஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ வி டோன்ட் ஹேவ் அ ரெகுலேஷன்.
ஸோ இங்கே அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ முடியுமோ அதுக்கான ஈஸி வேயை நாங்கள் கொண்டு வந்துடும். சூப்பர். அஸ் அ பேரண்ட்டாக நீங்கள் வந்து வேறு என்ன அட்வைஸ் கொடுக்க விரும்புகிறீங்க இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும்? ஐ திங்க் எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை வளர்க்கும் போது இருக்கிற டைமும் நாம் குழந்தைங்களை வளர்க்குற டைமும் இப்போ இருக்கிற புது பேரண்ட்ஸ் தன்னோட குழந்தைய வளர்க்குற டைம் வந்து வெரி டிஃப்ரெண்ட். சேலஞ்சஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் இஸ் த சேம். பட் இப்போ உலகம் முழுக்க வி ஆர் ஆல்வேஸ் எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வி காட் அன் ஓவர்லோட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்லாம் காலையிலேருந்து பாப்பப் ஆகி நம்மளை வந்து பாதிக்குது. ஈஜிப்டில் யாரோ வந்து கல்லடிச்சு ஒரு கழுதையை கொண்டுட்டான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங், அதை வீடியோ போட்டுருவான். நம்ம காலையில் பார்த்து ஐயோ இது கொடூரமாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஹாஃப் டே நமக்கு வந்து தேவையில்லாத இன்ஃபர்மேஷனாக நம்ம பாதிக்கும். ஸோ இப்போ இந்த ஆப் ஃப்ரீயாக லான்ச் ஆகிருக்கு. மேபி ஃபியூச்சரில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? சப்ஸ்கிரிப்ஷன் இப்பயே இருக்குது. இப்பயே இருக்குது. ஸோ ஆப் வந்து எதுக்கு ஃப்ரீயாக வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஹோல் பர்பஸே வந்து வி ஹாவ் டு டூ குட் பை மேக்கிங் சம்திங் பெட்டர் ஃபார் த கம்யூனிட்டி. ஸோ அவங்க ஆப் டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாக அவங்களோட லொக்கேஷன், அவங்க ஸ்கூல் லொக்கேஷன் என்ன வேணுமோ ஆட் பண்ணி தே ஷுட் பி ஏபிள் டு யூஸ் இட். அப்புறம் இது எக்ஸாபிட்டாக எங்களுக்கு நல்லா யூஸ் ஆகுது, உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எங்களுக்கு இன்னொரு டிவைஸ் ஐபேட்லேயும் போடுறோம், ஸ்கூலுக்கு போனால் போடணும், மோர் அண்ட் மோர் தே வாண்ட் டு யூஸ் இட் அப்படின்னா தென் நெக்ஸ்ட் லெவல் ப்ரீமியம் எடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு லைவாக நீங்கள் ட்ராக் பண்ணி அவங்க மூவ்மெண்ட்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஒரு லெவல் நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஏன்னா லைவ் ட்ராக்கிங்லாம் க்ளவுட் காஸ்ட் இல்லாமல் எங்களால் பண்ண முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் அந்த தருணத்தில் அது வந்து பெய்டு ஆப்பாக மாறுது. ஸோ மாதவன் சார் இந்த ஐடியா கேட்டு என்ன சொன்னார்? அவர் எப்படி இந்த இதுக்குள்ளே வந்து அவரும் ஒரு பார்ட்னராக உள்ள வந்தார்? ஸோ அது வந்து பிட்வீன் சசி எங்கள் ஃபவுண்டர் அண்ட் மேடி தே கைண்ட் ஆஃப் கனெக்டட் இல்லைங்களா. ஸோ மேடி வி ஆல் நோ ஹீ இஸ் ஆக்டர் ஒரு பக்கம், பட் இஸ் ஆல்சோ இன்டெலெக்சுவலி ஹீ கைண்ட் ஆஃப் லைக் ரியலி பிலீவ்ஸ் இன் பிகர் காசஸ். ஸோ அவரும் ஒரு பேரண்ட் வேதவே, அவர் சன்னும் இஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் கைண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பர்சன் சரிங்களா. ஸோ ஹீ நோஸ் ஆல் த சேலஞ்சஸ். இஸ் அ டிஜிட்டல் பேரண்ட். இந்த ஏராவில் வந்து ஒன் ஆஃப் த ரீசெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இல்லைங்களா. ஸோ அவர்கிட்ட பேசும்போது ஐ ஹர்ட், அகேன் நான் டைரெக்டாக பேசல, இட் வாஸ் டு சசி. வாட் ஐ ஹர்ட் வாஸ் வித்தின் லைக் ஃபியூ மினிட்ஸ் மேடி வாஸ் சோல்ட் ஆன் திஸ் அண்ட் இட் மேட் பர்ஃபெக்ட் சென்ஸ். ஏன்னா ஹீ இஸ் கான் டு த சேலஞ்சஸ் அண்ட் இமீடியட்லி லைக் எவ்ரி ஒன் கைண்ட் ஆஃப் அக்ரீட் தட் திஸ் அ குளோபல் ப்ராப்ளம். ஏன்னா நம்ம வி ஆர் டாக்கிங் அபவுட் சில்ட்ரன்ஸ் மென்டல் வெல்னஸ் அந்த ADHDலாம் இப்போ நிறையா இந்த ரைஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு வந்து வி தாட் ஒரு சொல்யூஷன் விச் இஸ் நாட் கம்ப்ளீட்லி ரெஸ்ட்ரிக்டிவ். ஏன்னா அது உங்களுக்கு வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி தானே. யூ கான்ட் அஃப்கோர்ஸ் அடிக்ஷன் யூ ஹேவ் டு சர்டன் டைம்ஸ் யூ ஹேவ் டு டேக் இட் அவே. பட் இங்கே என்னென்னா டெக்னாலஜி இஸ் இன்னோவேட்டபிள். டெக்னாலஜி வேணும், யூ கேன் நெவர் ப்ரிவென்ட் டெக்னாலஜி. அது ஹவு வி கேன் என்ஹான்ஸ் அந்த கான்செப்ட் வந்து. ஸோ ஹி வாஸ் கம்ப்ளீட்லி சோல்ட் வித் இன் த ஃபியூ மினிட்ஸ். அவர் வந்து நாட் ஜஸ்ட் அஸ் அ பார்ட்னர், ஹீ பிகேம் அ ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர். இந்த மாதிரிலாம் பண்ணலாம், இந்த ஃபீச்சர்ஸ் முதல் கொண்டு ஹீ கைண்ட் ஆஃப் லைக் கேவ் ஹிஸ் இன்புட்ஸ், எந்தெந்த ஃபீச்சர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் கொண்டு வரலான்ட்டு வி வர் ஆல் சர்ப்ரைஸ். பேசி ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷம் தான் இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் பேசி அதை சொன்னதுக்கப்புறம் அவர்கிட்ட நாங்கள் விஷயம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே. ஸோ அவர் அட்வைஸராக மாறிட்டார். ஸோ ஹீ வாஸ் மோர் இன்டெலெக்சுவல் தேன் அஸ் இன் திஸ் மேட்டர். ஓகே. அவர் வந்து இதோட எஃபெக்ட் வந்து இஸ் லைக் ஸோ டீப் இன் டு இட். ஸோ இந்த ப்ராடக்டில் என்னென்ன பண்ணணும், என்ன ஒரு ஃபீச்சர் எப்படி பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு பிகேம் ஸோ இன்வால்வ். ஸோ அவரோட இன்வால்மெண்ட் ஆப்வியஸ்லி ஒரு IIM IIT இந்த இடத்துல ஸ்பீக்கர். ஸோ அவரை மாதிரி ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் அண்ட் எ பர்சன் ஹூ ஆக்சுவலி கேர்ஸ் அபவுட் த சொசைட்டி. ஸோ அவரை வந்து இன்வால்வ் இன் திஸ் ப்ராடக்ட்ன்றது எங்களுக்கு பெருமை. ஸோ இஸ் பார்ட்னர் டு மீ. ஸோ விச் இஸ் அ கிரேட் ப்ளஷர் ஃபார் அஸ் டு ஒர்க். See, we all know Maddie as a actor. எனக்கு வந்து அலைப்பாயுது அந்த சீன்லாம் அப்படியே மேடினாலே ஒரு யூ ஹாவ் அ சாக்லேட் பாய் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் இல்லைங்களா. பட் டு டிஸ்கவர் இஸ் இன்டெலெக்சுவல் கைண்ட் ஆஃப் மைண்ட் செட், ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளே ஆஸ் அ பிஸ்னஸ் பர்சன் எனக்கு பர்சனலி வாஸ் வெரி ஜா ட்ராப்பிங். பிகாஸ் அவர் சில ஐடியாலாம் கொடுத்ததுலாம் வந்து இட் வாஸ் வெரி ரெலவெண்ட். எப்படி ஹவு டு கெட் இந்த மார்க்கெட், எப்படி என்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு வரணும், டில் தட் டீட்டெயில் வாஸ் வெரி இம்ப்ரெசிவ். ஸோ இப்போ இது வந்து ஏதாவது ஒரு ஆட்ஸ் மூலிமா இந்த ஆப்பை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலான்னு ஒரு ஐடியா இருக்கா? ஏன்னா இப்போ ப்ளே ஸ்டோர் நம்ம டவுன்லோட் பண்ணால் சம் ஆப் சஜஷன்ஸில் வரும். அந்த மாதிரி ஐடியாஸ் இருக்கா? இனிமே தான் பண்ணணும். இன்னும் நாங்கள் வந்து ஆட்ஸ் இதெல்லாம் பார்க்கல. இப்போதைக்கு நாங்கள் சிட்டிக்குள்ளே சென்னை பாண்ட் தோனு 7 கண்ட்ரியாக இருந்தாலும் சென்னையில் ஃபஸ்ட்டு வரணுன்றதுக்கு இப்போ சென்னையில் ஏர்போர்ட்டில் உள்ளே வந்தால் மாதவன் ஃபோட்டோவோட நீங்கள் பேரஞ்சினின்ற ஆப்பை வந்து பில் போர்டில் பார்க்கலாம். அதுக்கு மேலே இன்னும் நாங்கள் எதுவும் பண்ணலை, பட் பண்ண போகிறோம். ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு லெவலாக போகிறோம். ஸோ தட் இட் ரீச்சஸ் த ரைட் பீப்புள். சூப்பர் சார், சூப்பர். கண்டிப்பாக இப்போது சொசைட்டிக்கு ரொம்ப தேவையான ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்ட்ரெஸ்ட். அப்சல்யூட்லி. தேங்க்யூ. வணக்கம். தேங்க்யூ. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை.